நான் இந்த மேஃப்ளவர் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட பேர் பார்க்கும்போது அலெக்சாண்டர் 4 மாதத்துக்கு முன்னாடி இங்கே எங்களோட தான் இருந்திருக்காரு. இப்போ அவர் ஒரு வெக்கேட் பண்ணிட்டு வெள்ளக்கிணறு ஏரியான்ற இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அது பட் எக்ஸாக்ட் அவங்க வேற போட்டு தெரியல. இப்போ இந்த சம்பவம் வந்து இங்கே வச்சு தான் நடந்தது. யாருக்குமே தெரியாது. அவங்க இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் அவங்க யாருன்னு. ஏன்னா அவங்க அதிகமாக மூவ் பண்ணல இவங்க இருக்கிற இன்மேட்ஸோடலாம். இல்லை இல்லை இல்லை, இங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ அவங்க ஆக்சுவலி இருந்தபோது யாருக்குமே தெரில. பக்கத்தில் வீட்டில் இருந்தால் எங்களுக்கே தெரில. இந்த சம்மந்தப்பட்ட இந்த ஜான் ஜெபராஜ்ன்றவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தில்ல. அலெக்சாண்டர் இல்லைன்னா அவங்க மக ரீமா பார்த்துக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே சார். எப்போ வராங்க சார்? எப்போ இங்கே வந்தாங்க, குடி வந்தாங்க? எப்போ அவங்க வந்து வெக்கேட் பண்ணிட்டு போகிறாங்க? மேபி அதுக்கு முன்னாடி அதை நான் செக் பண்ணணும் எப்போ உள்ளே வந்தாங்கன்னு. 22 இருக்கலாம், குவைட் பாசிபிள் இருக்கலாம். 22 ஏன்னா அந்த வீடுக்கு கிறிஸ்டியன் வீடுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் 22 நான் 22 இங்கே இருக்கேன். ஸோ இருக்கலாம். ஆமாம். அப்போ 1 or 2 இயர்ஸ் இல்லை, 1 or 2 இயர்ஸ் இங்கே தான் இருந்திருப்பாங்க மோஸ்ட் லைக்லி. போலீஸ்லேருந்து என்கொயரியில் வந்த மாதிரி தெரில இது வரைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க அவரை பற்றி ஏதாவது பக்கத்தில் யாராவது பழகினவங்க அந்த மாதிரி ஏதாவது? யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க யாரு கூட பழகினதில்லை. வீடை வெக்கேட் பண்ணுறேன்னு அவ்வளோதான். கூட அவங்க யாரும் பழகினதில்லை. ஏன் பழகிதான் டக்குன்னு எங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஒரு மிஸ்டீரியஸ் லிவிங்கில் இருந்திருக்காங்க அவங்க. ஆமாம். இப்போ இங்கே வச்சு அந்த தேவ பிரசங்கம் பண்ணுறது அந்த மாதிரி அப்படி இல்லை, பண்ணதே இல்லை. இப்போ அவங்க வந்து ரொம்ப அமைதியான ஒரு இதில் இருந்திருக்காங்க, யாருமே தெரியாத அளவுக்கு அமைதியாக சூழ்நிலை இருந்திருக்காங்க. குவைட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி ஹியர். ஓகே சார். இப்போ அந்த 2 குழந்தைகளை வந்து இங்கே தான் வந்து தத்தெடுத்து வளர்த்ததா அப்படி சொல்கிறாங்க சார். அது இப்போ இன்டர்னல் நாங்கள் பார்த்ததில்லை. இது தெரியாது யாருக்கும் இங்கே. இங்கே கிறிஸ்டியனிட்டி எவ்வளோ? ஏன்னா அவங்க பேர் ரீமாங்கிறது மாதிரி தான் எங்கள் ரெக்கார்டில் பார்த்தோம். கிறிஸ்டியன் ரீமா அப்படிங்கிறது. மற்ற டீட்டெயில் அலெக்சாண்டர் அவர் பேர் எதுவும் தெரியல. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிய வருது. இல்லை சார், இந்த கேம்பஸ்குள்ளே கிறிஸ்டியானிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்த மாதிரி பிரசங்கம் அந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டா? ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க இப்போ. ஆமாம். அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் கிறிஸ்டியன் நிறைய செக்டர்லாம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த இன்ட்ராக்ஷன் இல்லை இங்கே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.